நாங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது சின்னதா உடம்பு சரியில்லைன்னா கூட எங்க அவ்வா ஊரெல்லாம் தேடி அப்பக்கோவத்தலை திருநீர் பத்தனி எல்லாம் பறிச்சுட்டு வந்து துவலை போட்டு குளிக்க வைப்பாங்க. நலக்கம் ஏதாவது இருந்தா கூட அப்படியே போயிடும். ஆனா இப்போ இந்த இலையெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால நான் எப்பவுமே துவலை பொடி அரைச்சு வச்சுப்பேன். எப்படின்னு பார்க்கலாம். அதிகமாவே பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. கூடவே பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, கார்போகரிசி இது எல்லாத்தையும் வெயில காய வச்சுக்கலாம். இதே போல கடலைப்பருப்பு முக்கியமா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்கின் கலருக்கும் ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நன்னாரி வேரும் வெட்டி வேரும் சேர்த்துக்கலாம். பூக்கள்ல பாத்தீங்கன்னா ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, ரோஜா இதழ்கள், மகிழம்பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். இது ஸ்கின்னை நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே வசம்பு சேர்த்துக்கோங்க. புல்ல வளத்தின்னு கூட சொல்லுவாங்க. இனி நலக்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த இலைகள் எல்லாம் கண்டிப்பா சேர்த்துக்கணும். துளசி இலை, துவலை இலை, அப்பக்கோவை இலை, கூடவே குப்பை மேனி இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு மெஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா துவலை பொடி ரெடி. இந்த பொடி பாத்தீங்கன்னா அவ்வளோ மனமா இருக்கும். நாள் ஃபுல்லாவே இந்த வாசம் தான் குழந்தைங்க மேல வீசிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே நலக்கம் வராது, பூச்சிக்கடிகள் எல்லாம் எதுவுமே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னா இந்த பொடியை கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. இது ரெடிமேடா வேணும்னு நினைச்சீங்கன்னா வீர் ஹர்ப்ஸ் ரீச் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். பேஜ் கீழே டேக் பண்ணிருக்கேன். பிரைஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஹேர் கிளென்சிங் பவுடர் கூட சேல் பண்றாங்க. என் பையனுக்கு நான் இதை தான் யூஸ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே ட்ரை பண்ணலாம். பாய்.